Hello guys, வணக்கம் and welcome to MIT International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவோட உங்களை ரீச் பண்ணிருக்கோங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இப்ப வரக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் லைனா எக்ஸாம்ஸோட ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி ரெக்ரூட்மெண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்டா எக்ஸாம் வரப்போறது நார்செட் எக்ஸாம்காக. அதுக்காக நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு கவலையோட இருக்கீங்க. சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எப்படி நான் இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போறேன், நிறைய வாட்டி எக்ஸாம் கொடுத்துருக்கேன், எல்லாத்துலயுமே நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம் நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும், டைம் இல்லை, பயமா இருக்கு, ஒரு நெகட்டிவ் என்வரான்மெண்டா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். நீங்க டைம் இல்லை, அடுத்து என்ன நடக்க போகுது, பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே அந்த ஹோல் டே உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். அன்னைக்கு மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். சரியா? ஏன்னா கவலைப்பட்டுக்கிட்டே நீங்க வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதை ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி யோசிச்சு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் இப்போ முக்கியமான செகண்ட்ஸ். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் நீங்க லோவா கான்ஃபிடென்ட் லெவல் ஃபீல் பண்றீங்களோ, உங்களோட மோட்டிவேஷன் லெவல் எப்பெல்லாம் கம்மி ஆகுதோ அப்பெல்லாம் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க, மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேளுங்க. உங்க கூடவே இருந்து ஆல்ரெடி சர்வீஸ் உள்ள ஜெயிச்சு போயிருப்பாங்க, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி போயிருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. அவங்களோட போட்டோஸை எங்கெங்கெல்லாம் நீங்க அடிக்கடி போவீங்களோ, ஃப்ரிட்ஜ் டோர்ல இல்லைன்னா உங்களோட மெயின் டோர்ல, படிக்கிற இடத்துல எல்லாம் ஒட்டி வைங்க. இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். சரியா? ஸோ மோட்டிவேஷன் தான் உங்களோட இந்த கவலைகளை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. கண்டினியூஸா மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கணும். யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கு, இந்த நொடியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நினைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ கண்டினியூஸா ப்ரிப்பரேஷன்லயே இருங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ கவலைப்படுறவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் மோட்டிவேஷன். இந்த செகண்ட்ல நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும், மோட்டிவேஷன்ல இருக்கணும். அடுத்து நடக்க போறத பத்தி யோசிக்காதீங்க. சரியா? ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம்ல பார்க்கும்போது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து 272 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின டீடைல் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் இவங்க சொல்லியிருக்காங்க. 272 வேகன்சி ஒரு கம்மியான வேகன்சியா இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, கூடவே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணுங்க, ஆர்ஆர்பியோட ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா செலெக்ஷனுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இது பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரிவிலேஜஸ் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இதுல. சரியா? ஃபைன். ஸோ ஆர்ஆர்பி எங்கெங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிருக்கணும் அந்த பாயிண்ட் எல்லாமே நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரியா? ஃபைன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். அதுக்கான ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட், கரெக்ஷன்ஸ்க்கான டேட்ஸ் அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன் ஃபாஸ்டா பார்த்துருவோம். ஓப்பனிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா 9/8/2025. ஆல்ரெடி இந்த மாசம் 9th அன்னைக்கே ஓப்பன் ஆயிடுச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் க்ளோசிங் டேட், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 8/9/2025. அதாவது அடுத்த மாசம் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நைட்டு 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கே ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. மேக் ஷூர் தட் உங்ககிட்ட தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, அவங்கள அப்லோட் பண்ண கேட்டிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, போட்டோ, சிக்னேச்சர், அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எப்படிலாம் போட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நடக்கக்கூடிய அந்த நார்செட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க நிறைய பேரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அவங்க ஒழுங்கா அப்லோட் பண்ணல, அந்த ஒரு காரணத்தால ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால போட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஏன் போட்டோ சிக்னேச்சர் ரொம்ப பாக்குறாங்க அப்படின்னா நிறைய ஃப்ராட் நடக்குது. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த போட்டோ அண்ட் சிக்னேச்சர். அது மட்டும் இல்லாம பயோமெட்ரி, இது எல்லாமே. சரியா? ஃபைன். ஸோ ஓப்பனிங் டேட் 9/8 ஆல்ரெடி ஃபார்ம்ஸ் ஓப்பனா இருக்கு. க்ளோசிங் டேட் 8/9/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, 10/9/2025. அண்ட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா 11/9/2025ல இருந்து 20/9/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாசம் 11ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க டைரக்டா கரெக்ஷன் பண்ண முடியாது. நீங்க 250 ருபீஸ் தனியா பே பண்ணாதான் உங்களால கரெக்ஷன் பண்ண முடியும். அது நான் ரீஃபண்டபிள் மணி. நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எந்த கேட்டகரியில நீங்க வந்தாலும் அந்த 250 ருபீஸ் பே பண்ணாதான் இந்த கரெக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட பேசிக் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், பேர், ஏஜ், செக்ஸ், டேட்,
அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே சேஞ்சே பண்ண முடியாது. நார்செட்லயும் அதே தான். ஒரு வாட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போயிட்டீங்க, ஆதார் கார்டுல அத்தன்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் உங்களால மாத்தவே முடியாது. கொடுக்கும் போதே ஒழுங்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபியூச்சர்ல நீங்க எத்தனை வாட்டி ஃபில் பண்ணாலும் இந்த ஒரு டீடைல்ஸ் மாறாது. சரியா? ஃபைன். ஸோ அடுத்து எவ்வளவு போஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய வேகன்சிஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி 7 வேகன்சிஸ் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நர்சிங் சூப்பர்னன்ட் வேகன்சி தான் நம்மளுக்கு தேவையானது. பே லெவல் 7 சிபிசில தான் வரப்போறோம். பேசிக் பாத்தீங்க அப்படின்னா 44,900ல பேசிக் ஸ்டார்ட் ஆகும். ஓவரால் சேலரி எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணும்போது அரௌண்ட் 70 கிட்ட உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம 8th பே கமிஷன் வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட சேலரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நர்சிங் சூப்பர்னன்ட், அதாவது நர்சிங் சூப்பர்னன்ட் ஒன்றும் கிடையாதுங்க. நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் தான் இவங்க நர்சிங் சூப்பர்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பில சொல்லுவாங்க. சரியா? ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்க கோட் நர்சிங் சூப்பர்னன்ட், இந்த போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க கோட் C1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 40 இயர்ஸ் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். எப்பவுமே ஆர்ஆர்பியில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதிகமாக தான் கொடுப்பாங்க. அண்ட் டோட்டல் வேகன்சி 272 வேகன்சிஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு ப்ராப்ளமும் இப்போ இந்த நார்செட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் கார்டில் ஜாயின் ஆயிருக்கணும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணி உள்ள போகும்போது நீங்க கிரியேட் அன் அக்கௌண்ட், ரிஜிஸ்டர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுல கண்டிப்பா ஆதார் கார்டு அத்தன்டிகேட்டட் ஃபோன் நம்பர் நீங்க கொடுத்தே ஆகணும். ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் உங்க ஆதார் கார்டில் ஜாயின் ஆயிருக்கணும். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒருவேளை அப்படி ஜாயின் ஆகி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்து வராது. ஸோ அது உங்களுக்கு ஜாயின் ஆயிருக்கிற அந்த ஒரு ஃபோன் நம்பர் நீங்க கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் இந்த இடத்துல. மற்ற இம்பார்ட்டன்டான விஷயம், ஓகே, ஆல்ரெடி நீங்க பழைய மீன்ஸ் 2004ல இல்ல 2003ல, முக்கியமா 2004ல நீங்க ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு உங்களால என்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்டர் ஆகும்போது உங்களோட அந்த பர்சனல் டீடைல்ஸ், அட்ரஸ், நேம், ஏஜ், செக்ஸ், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே சேஞ்ச் ஆகாது. ஒருவேளை புதுசா இப்பதான் சார் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரியேட் அன் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போகலாம். சரிங்களா? கிரியேட் அன் அக்கௌண்ட் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போயிட்டு ஆஹ், என்னென்ன பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேக் ஷூர் தட் உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓடிபி எல்லாமே அதுல தான் வந்து வரப்போகுது. சரியா? அண்ட் கரெக்ஷனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 11th இருந்து 20th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ₹250 நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து கரெக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங்ஸை பத்தி லாஸ்டா பேசுவோம். எஸ், ஆப்வியஸ்லி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/3 ஆஃப் த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது எப்பவும் சொல்றது தான். ஓகேங்களா? பட் மோஸ்ட்லி சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஓகே. அண்ட் நீங்க வந்து ஜோன் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்க எந்த ஜோன்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நார்தர்ன் ஜோனா, வெஸ்டர்ன் ஜோனா, ஈஸ்டர்ன் ஜோனா, நார்த் வெஸ்டா, வெஸ்ட் ஜோனா இல்ல சவுத் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதை வந்து நீங்க கரெக்டா கிளிக் பண்ணி நீங்க அதுக்கேற்ற மாதிரியான வேகன்சி தான் உங்களுக்கு வந்து அலாட் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படி அதுல வந்து வேகன்சி வந்திருக்கு. நியர்லி 40+ வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணணும் அப்படின்னா சவுத் ஜோன் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அண்ட் நீங்க சவுத் ஜோன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க்ல போயிட்டு அவங்க சவுத் ஜோன் சென்னைக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு தான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய அந்த அப்டேட்ஸ், எப்போ வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கும் அண்ட் சிட்டிஸ் வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வரும், அது எல்லா டீடைல்ஸுமே வந்து அவங்க தான் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா 5 to 10 இயர்ஸ்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போய் எக்ஸாம் எழுத போறீங்க. இல்லைன்னா மெடிக்கல்ஸ் ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க டிராவல் பண்ணி ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னா மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எக்ஸாம் இது மூணுத்துல எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போய் அந்த விஷயத்த ரீச் பண்ண போறீங்க அப்படின்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு ட்ரெயின் டிராவலிங் பாஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ SC/ST கேண்டிடேட் நீங்க அந்த கவுண்டர்ல போயிட்டு உங்களோட SC/ST அந்த சர்டிபிகேட்டை காமிச்சு நீங்க ஃபில் பண்ணிருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் காமிச்சு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. சரியா?
அண்ட் ஹெல்ப்லைன் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஹெல்ப்லைன் அட்ரஸ் பார்த்துக்கோங்க. மீன்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தான் நீங்க வந்து அவங்களை அப்ரோச் பண்ண முடியும். அதாவது 10 AM இருந்து 5 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி rrb.help@csc.gov.in. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் இமெயில் அட்ரஸ். அண்ட் ஃபோன் நம்பர் 9592001188. அண்ட் இன்னொரு ஃபோன் நம்பரும் இங்க கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட்னஸ் பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி யாரெல்லாம் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இப்போ ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றது காமன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க நம்ம இப்போ வந்து நர்சிங் சூப்பரண்ட் அந்த போஸ்ட்டுக்கு என்ன மெடிக்கல் கோடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா C1 வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு டிஸ்டன்ட் விஷன் அதுக்கான ஸ்கோரிங் 6/12 இல்லைனா 6/18 வித் ஆர் வித்வுட் கிளாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6/12 6/18 உங்களோட ஸ்கோரிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். மேக் ஷோர் தட் ஓகே. 6/12 6/18 வித் ஆர் வித்வுட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் மெடிக்கல் ஃபிட்னஸ் அவங்க செக் பண்ணும் போது இந்த ஸ்கோரிங்க்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த டைம்ல ப்ராப்ளம் கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் விஷன் நான் ஸ்கோரிங் சொல்லிட்டேன். நியர்பை விஷன் பாத்தீங்க அப்படின்னா 0.6 வித் ஆர் வித்வுட் கிளாஸஸ் வென் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக் ஷோர் தட் உங்களோட விஷனோட அந்த பவர் என்ன அப்படின்றது இந்த இவங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா? சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதலாம், இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, நேபாள், பூட்டான், டிபெட்டியன் ரெஃப்யூஜி எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கறது தான். SC ST கேண்டிடேட்டுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அதாவது நான் கிரீமி லாயர் ஓபிசிக்கு 3 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அன்ரிசர்வ்ல இருக்கீங்க இல்லை எக்கனாமிக்லி வீக்கர் செஷன்ல இருக்கீங்கன்னா 10 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி பிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்கு 13 years அண்ட் SC ST பிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்கு 15 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இவங்க 40 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அடிஷனல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்கிறதால இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அடிஷனல் ப்ரிவிலேஜா இருக்கும். சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு இவங்க சொல்லியிருக்கிறது ₹500 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் கேட்டகரிஸ் லைக் SC ST, பிசிக்கலி சேலஞ்ச், ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ் பர்சன், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புள்ஸ் இவங்களுக்கு ₹250 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அண்ட் ஓபிசி இவங்க ₹500 பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதர் கேட்டகரிஸ் அதர் தென் ஜெனரல் அண்ட் ஓபிசி ₹250 பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? அண்ட் இந்த ₹250 எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புள்ஸ் இவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். சரியா? அண்ட் மற்ற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லா விஷயமே ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா கிரீமி லாயர் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு 8.4 இந்த பாயிண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நான் கிரீமி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஓபிசி சர்டிஃபிகேட்ல மென்ஷன் ஆயிருக்கணும். அப்பதான் நீங்க ஓபிசியா கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் எப்போ வாங்கியிருக்கணும்னா இந்த வருஷம் ஏப்ரல் 1 அப்புறமா வாங்கின சர்டிஃபிகேட் மட்டும் தான் வேலிடான சர்டிஃபிகேட். அந்த ஒரு பாயிண்ட் இவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாட் ஒன்லி ஓபிசி எக்கனாமிக் லிவிகேஷன் சர்டிஃபிகேட் கூட ஏப்ரல் 1 அப்புறமா நீங்க வாங்கியிருந்தீங்க இந்த வருஷம் 2025 ஏப்ரல் 1 அப்புறமா நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் வேலிடான சர்டிஃபிகேட் அப்படின்ற விஷயத்த ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதுல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஓபிசி அண்ட் எக்கனாமிக் லிவிகேஷன்ல. ஸோ மேக் ஷோர் தட் யூ ஆர் நாட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். தெளிவா கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. 1 ஏப்ரல் 2025 அப்புறமா வாங்கினதுல மட்டும்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் சொல்லிட்டு. நார்செட்ல என்ன பண்ணாங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது 2024-25 ஃபைனான்சியல் இயரோட ஓபிசி எக்கனாமிக் லிவிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது நீங்க ஒரிஜினல் இந்த வருஷத்தோட இந்த ஃபைனான்சியல் இயரோட ஓபிசி எக்கனாமிக் லிவிகேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்செட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ரிலாக்ஸேஷன்லாம் இங்க கொடுக்கல. இவங்க இந்த வருஷம் இந்த ஃபைனான்சியல் இயரோட ஓபிசி எக்கனாமிக் லிவிகேஷன் சர்டிஃபிகேட் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த பாயிண்ட் தான் எக்கனாமிக் லிவிகேஷன் அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சி த கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் கவர் அண்டர் த ஸ்கீம் ஆஃப் ரிசர்வேஷன் யாரெல்லாம் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி உள்ள வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. SC ST ஓபிசி நான் கிரீமி லாயர் அண்ட் எக்கனாமிக் லிவிகேஷன் இவங்களோட இயர்லி சேலரி இயர்லி இன்கம் சேலரி சொல்ல முடியாது இன்கம் ஓகே
இயர்லி இன்கம் 8 lakhsக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க யாருமே வந்து கேட்டகரி அண்டர்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ 8 lakhsக்கு உள்ள உங்களோட இன்கம் இருக்கு அப்படின்னா அப்போதான் எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமி லாயர் அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் எல்லாருமே கேட்டகரி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மேக் ஷோர் தட் உங்களோட இன்கம் அதுக்கு 8 லட்சத்துக்கு கீழே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ இன்கம்னா ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது, நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 ஏக்கருக்கு மேல அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல ரெசிடென்ஷியல் பிளாட் வச்சிருக்கீங்க 100 ஸ்கொயர் ஃபீட்ல, இல்ல ரெசிடென்ஷியல் பிளாட் 100 ஸ்கொயர் யார்ட்ஸ்ல வந்து வச்சிருக்கீங்க முனிசிபல் அதாவது டவுன்ல இல்ல சிட்டிஸ்ல. ஸோ நீங்க யாருமே வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியில வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷோர் தட் கரெக்டா பார்த்து ஃபில் பண்ணுங்க. ஓகே. அண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க ஸ்கிரைப் பத்தி. ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எப்பவும் போலதாங்க. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வெதர் இட் இஸ் a கான்ட்ராக்ட் ஆர் பர்மனன்ட் ஜாப் டசன்ட் மேட்டர். சரிங்களா? நீங்க எம்ஆர்பில நிறைய ஸ்டாஃப் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ஓபி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. சரியா? அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. எவ்வளோ நேரம் அந்த டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் நீங்க 90 மினிட்ஸ்ல வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் எவ்வளோ நேரத்தில் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்? 90 மினிட்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளா இருக்கீங்க, நீங்க ஸ்கிரைப் ஒரு அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்றீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 100 கொஸ்டின் 120 மினிட்ஸ்ல நீங்க எழுதி முடிக்கணும். யாருக்கு? பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்கிரைப் யூஸ் பண்றவங்களுக்கு. ஆனா நார்மல் பீப்புள்ஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். எவ்வளோ? 100 கொஸ்டின் 90 மினிட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சி நர்சிங் சப்ஜெக்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா ஜென்ரல் அவேர்னஸ், அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அப்படின்னா நர்சிங் சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அது எவ்வளவு வரும் அப்படின்னா 70 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் அலாட் பண்ணிருக்காங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். சரியா? ஸோ நர்சிங் சப்ஜெக்ட் 70 கொஸ்டின்ஸ் வரப்போது 70 மார்க்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ், அரித்மெட்டிக், இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்ல 10 கொஸ்டின்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் சேர்த்து 10 கொஸ்டின்ஸ். ஸோ 70, 80, 90, 100 டோட்டலா 100 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் மூணும் சேர்ந்தே 10 கொஸ்டின் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. டோட்டலா 30 கொஸ்டின்ஸ் வந்து நான் நர்சிங் சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. சரியா? ஸோ குவாலிஃபைங் மார்க் பார்த்துக்கோங்க. அன்ரிசர்வ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அன்ரிசர்வ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் வரீங்கன்னா 40% மார்க் எடுத்துருக்கணும். ஓபிசியில் வரீங்க, எஸ்சியில் வரீங்க அப்படின்னா 30% மார்க் இருக்கணும். எஸ்டியில் வரீங்கன்னா 25% மார்க் இருந்தாலே நீங்க செலக்டட். ஓகே. ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து எஸ் மோஸ்ட்லி இந்த ஒரு டவுட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். சார் எந்த லாங்குவேஜ்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும்? இங்கிலீஷ்ல இருக்குமா, ஹிந்தியில இருக்குமா? சரி, எல்லா லாங்குவேஜ்லுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, அது மட்டும் இல்லாம 13 ரீஜனல் லாங்குவேஜஸ். அதுல ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ். சரியா? ஸோ மோஸ்ட்லி நம்ம நர்சிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ பெட்டர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இங்கிலீஷ்ல வந்து நம்மளுக்கு கிளியரா இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜே ப்ரெஃபரபிள் லாங்குவேஜா கொடுங்க. சரியா? ஸோ இதுதான் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ். என்னோட ஒப்பீனியன் தான், இட் இஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ இங்கிலீஷாக கொடுத்தா ஆல்ரெடி நம்ம படிச்சது எல்லாமே இங்கிலீஷ்ல தான். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட் த எக்ஸாம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஃபைன். ஸோ அடுத்து அண்ட் போட்டோ. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டோ வந்து அப்லோட் பண்ணுவோம், ரைட்? ஸோ போட்டோ அப்லோட் பண்ணுவோம், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிக்னேச்சர் வந்து நம்ம அப்லோட் தான் பண்ண போறோம். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண போறோம். ஆனால் போட்டோ பார்த்தீங்க அப்படின்னா லைவ் போட்டோ தான் இவங்க கேட்டிருக்காங்க. இதை நீங்க லேப்டாப்ல இருந்தும் லைவ் போட்டோ எடுக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இப்போ பேசிட்டு இருக்கேன், லேப்டாப்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே வந்து போட்டோ எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைன். எய்தர் நீங்க லேப்டாப்ல இருந்து போட்டோ எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா போன்ல இருந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் லைவ் போட்டோவா தான் இருக்கணும். சரியா? ஃபைன். ஏன்னா இந்த மாஸ்கிங் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைவ் போட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்டு நீங்க போட்டோ எடுக்கக்கூடாது, டார்க் ட்ரெஸ் போட்டு தான் நீங்க போட்டோ எடுக்கணும். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து லைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்டோட கலர் மென்ஷன் பண்ணல, பட் பேக்ரவுண்ட் லைட்டா இருக்கணும். ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்க கூடாது, டார்க் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். பின்னாடி பேக்ரவுண்ட் லைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் போட்டோ எடுக்கும் போது கேப், மாஸ்க், கிளாஸ் இதெல்லாம் போட்டு போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க.
ஓகே. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு, போட்டோ, நீங்க லைவ் போட்டோ எடுக்க போறீங்க. அடுத்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தையும் நீங்க அப்லோட் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க, SC/ST சர்டிபிகேட். பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ஃபார்மேட்ல? பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டே விஷயம் தான் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஒன்னு வந்து சிக்னேச்சர், இன்னொன்னு வந்து SC/ST சர்டிபிகேட். சரியா? அடுத்து, கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் பிளாக் பென்ல தான் போட்டிருக்கணும். ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென்ல தான் போட்டிருக்கணும். அதே மாதிரி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் பென்ல, பிளாக் இங்க் பென்ல, ஒயிட் பேப்பர்ல, பிளாக் இங்க் பென்ல உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கணும். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல தான் இருக்கணும். பிளாக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்க கூடாது. கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்க கூடாது. தனித்தனியா எழுதிருக்க கூடாது. ரன்னிங்ல தான் எழுதிருக்கணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 DPIல இருக்கணும் உங்களோட சிக்னேச்சர். அண்ட் JPGல தான் நீங்க சேவ் பண்ணிருக்கணும். ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா 30 KB ல இருந்து 49 KB தான் இருக்கணும். அண்ட் இமேஜ் டைமென்ஷன் 140 பிக்சல்ல இருந்து 60 பிக்சல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. விட்த் அண்ட் ஹைட். ஸோ இது எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்றது சார் இந்த DPI அண்ட் மினிமம் பிக்சல்? கூகுளில் போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் டைப் பண்ணி விட்டுட்டீங்கனாலே அது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். அப்லோட் பண்ணுங்க, நான் வந்து இது மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஒரு விஷயத்தை அது லோட் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுத்துரும். சரியா? எந்த விஷயத்தால நாங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா லாஸ்ட் டைம் நார்செட்ல நிறைய ஸ்டூடெண்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் புவர் கிளாரிட்டி இன் த போட்டோ அண்ட் சிக்னேச்சர். சரியா? யூஸ் ஆஃப் நான் ஒயிட் பேக்ரவுண்ட், ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாததால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் பிளாக் இங்க், பிளாக் பென்ல சைன் போடாததால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதுனதால, கிளாரிட்டி இல்லாததால, இன்கம்ப்ளீட் சிக்னேச்சர் இருந்ததால, சிக்னேச்சரே இல்லாம பிளாக்கா இருந்ததால தம் இம்ப்ரெஷன் போட்டிருந்தாங்க சிக்னேச்சருக்கு பதிலா. அதனால நாங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ SC/ST கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ ட்ரெயின் டிராவல் அதை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எப்படி வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, rrbapply.gov.in இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிடலாம். எஸ். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இவ்வளோ ஸ்டேட்ல இருந்து, சிட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அகமதாபாத், அஜ்மீர், பிரயாக்ராஜ், பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு. இதுல நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறது பெங்களூர், சிலிகுரி, இதுவும் பாத்தீங்கன்னா மைசூர் பக்கத்துல இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி சென்னையில இருந்து வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேட். ஈவன் மும்பை. இதுல இந்த 4 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது சென்னையில வந்து கொஞ்சம் வேகன்சி வந்து அதிகமா வந்திருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து வந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நம்ம ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சென்னை ஜோன்ல நிறையவே வந்து வேகன்சி வந்திருக்கு. சரியா? சவுத் ஜோன்ல, முக்கியமா சென்னையில நம்மளுக்கு நிறைய வேகன்சி வந்திருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவன் வேகன்சி கொடுத்துருக்கான். அதான் விஷயம். சரியா? அடுத்து, ஓகே, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்க ₹250 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அவங்க சொல்லியிருக்கிற அந்த 11th இருந்து 20th நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். அண்ட் எக்ஸாமினேஷனோட அந்த சிட்டி எங்க போய் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அந்த ஒரு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுருவீங்க. ஏன் வந்து வீடியோ லென்த்தா இருக்குன்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய பாயிண்ட் எது எதெல்லாம் உங்களுக்கு தேவையானதோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணிட்ட அப்புறமா, இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷனாக ஃபில் பண்ண அப்புறமா, ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்ளை பண்ண அப்புறமா, இந்த மீன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவீங்க. இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தெள்ள தெளிவாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இது மாதிரி கொடுக்கும்போது வீடியோவோட லென்த் வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து கன்சைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு யூஸே கிடையாம போயிடும். ஸோ அதனால தான் வீடியோ வந்து லென்த்தா இருக்கு. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா? அண்ட் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீடைல்ஸ், என்னென்ன ஐடி ப்ரூஃப் அப்படின்றது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எஸ். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நர்சிங் சூப்பர்னன்ட் போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னா, எது நீங்கள் GNM முடிச்சிருக்கலாம், இல்லை BSc முடிச்சிருக்கலாம். அதுவே போதுமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு சிட்டி வைஸ் அவங்க வந்து வேகன்சி எவ்வளோ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அகமதாபாத்தில் இந்த இடத்துல பார்க்கலாம், நெட் வேகன்சி 4 கொடுத்துருக்காங்க.
அஜ்மீர்ல நர்சிங் சூப்பர்டென்ட்ல நெட் வேகன்சி 1 and 2. அதாவது அஜ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜோனா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நார்த் வெஸ்ட் ஜோன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன். சரியா? ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம சவுத்தில் சென்னை பக்கத்தில் என்னென்ன சிட்டிஸ் இருக்குது, அங்கேருந்து எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு டோட்டல் வேகன்சி வந்து 5 கொடுத்துருக்காங்க. இதில் யூஆர் கேட்டகரிக்கு 4, எஸ்சிக்கு 1, எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுல வந்து வேகன்சி அவங்க கொடுக்கல. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் பெங்களூரை செலக்டே பண்ணக்கூடாது. சரியா? ஸோ ஏன்னா வேகன்சியே கொடுக்கல. நீங்க செலக்ட் பண்ணீங்க, எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வேகன்சியே இல்லை, எப்படி நீங்க செலக்ட் ஆவீங்க? சரியா? ஸோ உங்களோட கேட்டகரி எந்த ஜோன்ல வந்து இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க செலக்ட் பண்ணுங்க எந்த ஸ்டேட், எந்த சிட்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம், எந்த ஜோனை வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 43 வேகன்சிஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ரிசர்வ்ல 20 வேகன்சி, எஸ்டியில் 4 வேகன்சி, எஸ்டியில் 6 வேகன்சி, ஓபிசியில் 10 வேகன்சி அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் 3 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 43 வேகன்சி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கேட்டகரி இதில் எல்லா கேட்டகரியுமே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஜோனை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லா கேட்டகரியும் இவங்க கேட்டிருக்கிற உங்க கேட்டகரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிருக்காங்க. உங்க கேட்டகரி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஜோனை வந்து தாராளமா செலக்ட் பண்ணலாம். இந்த ஜோனை தான் செலக்ட் பண்ணணும், அந்த ஜோனை தான் செலக்ட் பண்ணணும் நான் சொல்லல. உங்க கேட்டகரி இருந்துச்சுன்னா அந்த ஜோனை செலக்ட் பண்ணுங்க. அதுதான் கரெக்டான விஷயம். சரியா? அதே மாதிரி மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 வேகன்சிஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எல்லா கேட்டகரியிலையும் வந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிலிகுரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மைசூர் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே டோட்டலாக 10 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து மீன்ஸ் எஸ்டிக்கு மட்டும் வேகன்சி கிடையாது, மற்ற எல்லா கேட்டகரியுமே வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கேட்டகரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சிலபஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நர்சிங் சப்ஜெக்ட், நான் நர்சிங் சப்ஜெக்ட் ரெண்டுமே இருக்க போகுது. நர்சிங் சப்ஜெக்ட்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. பாஸ் பண்ணி இதை அப்படி செக் பண்ணிக்கோங்க. எல்லா நர்சிங் சப்ஜெக்டோட மீன் சிலபஸும் இதில் கவர் ஆயிருக்கும். அண்ட் அதர் தன் நர்சிங் சப்ஜெக்ட் அரித்மெட்டிக், இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ அதுக்கான சிலபஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி. மற்றது எல்லாமே அனெக்ஸ்டர்ஸ் தாங்க. சரியா? ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கணும், அண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபார்மட்டுமே வந்து அனெக்ஸ்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஃபுல்லாகவே அனெக்ஸ்டர்ஸ் தான். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்லுங்க, தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பார்க்க சொல்லி. அண்ட் மீடியா சைட்ல இருந்து கண்டினியூஸா உங்களுக்கு கோர்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நார்செட் எக்ஸாம் ஆகட்டும், இப்போ ஓப்பன் ஆயிருக்க இந்த ஆர்ஆர்பி ஆகட்டும், கிராஷ் கோர்ஸ், ரெகுலர் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ், 6 months கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா உங்களுக்கு கோர்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல மேஜிக் பில் செஷன் சொல்லிட்டு ரன் ஆகிட்டே இருக்கு. அதில் முக்கியமான டாபிக்ஸ்ல இருந்து ப்ரீவியஸா கேட்டிருக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். டீடைல்டா கோல்டன் பாயிண்ட்ஸ், அடிஷனல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த மேஜிக் பில் செஷன்ல கவர் ஆகி உங்ககிட்ட வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு. ஆன் த ஹோல் 360 டிகிரியில் உங்களை எப்படிலாம் ரெடி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ வெரி மச் கைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.